அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ மற்ற ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த தொகையை உடனே எடுக்க முடியாது. இந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி, வீடு, இதிலெல்லாம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா தேவையில்லை என்றால் உடனடியாக உங்களால் விற்கப்படும். அந்த விற்பனை தொகை உங்களை உடனே வந்து சென்றடையும். அதனால் உங்களுடைய அந்த வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளில் இது சொத்தில், அதாவது அசையும் சொத்து தவிர, அசையும் சொத்து என்பது வாகனங்கள், மற்ற இதர இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்க போடுறது அசையும் சொத்து. அசையா சொத்துக்களில், இமூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எனப்படும் அசையா சொத்துக்களில் நீங்கள் செய்யப்படும் முதலீடானது உங்களுடைய இந்த முதலீட்டை பெருக்கும் ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையாகும். இதில் மற்ற குழப்பங்கள் இல்லாத அளவில் அந்த சொத்தினை நீங்கள் வாங்கும் சொத்தில் எந்த வில்லங்கமும் இல்லாத விதத்தில் ஒரு வழக்கறிஞரிடம் அந்த லீகல் ஒப்பீனியன், சட்ட கருத்துரை பெற்றுக்கொண்டு அந்த கிரைய ஆவணத்தை ஏற்படுத்தினால் எந்த குழப்பமும் இன்றி உங்கள் முதலீடானது பன்மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது குறித்து வேறு எதுவும் விளக்கங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இவ்வாறு நம்ம முதலீட்டை பெருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு இடத்துல போய் பார்க்குறோம். அந்த ஊரில் பல விளம்பரங்கள் வருது. இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகமான விளம்பரங்கள், மாத தவணைகளில் நீங்கள் நிலங்கள் பெற்றுக்கொள்ளலாம்,